குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் வீரபத்திர சுவாமி சித்தர். எந்த ஊரில் சமாதியாயிருக்கார்? அருப்புக்கோட்டை. இந்த மகான் தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். மகான் எங்கே போயிருக்கார்? பழனியம்பதிக்கு போயிருக்கார். பழனி கோவிலில் தண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் இருக்கிற பூஜகர்கள் குடம் குடமாக பால அபிஷேகம் பண்ணுறாங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான அபிஷேகம் அப்படின்னா பால் அபிஷேகம். எல்லாமும் சிறப்பு தான், எல்லா அபிஷேகமும் சிறப்பு தான். இருந்தாலும் பால் அபிஷேகம் அப்படின்னா அதற்கு ஒரு தனி சிறப்பு. அந்த பால் அபிஷேகத்தை நடத்திட்டு இருக்காங்க. பக்தர்கள் பரவசத்தோடு அந்த முருகப்பெருமானை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீரபத்திர சுவாமி சித்தர் கையில் என்ன வச்சிருக்கார்? திருவோடு. அதில் என்ன இருக்கு? பிட்சை, சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அந்த தண்ணீரும் இருக்கு. சாதத்தை விட தண்ணீர் அதிகம் இருக்கு. சாதத்தோடு கலந்த அந்த நீர் என்ன கலர்ல இருக்கும்? கிட்டத்தட்ட பால் மாதிரி இருக்கும். இந்த சாதத்தினுடைய வெண்மைத்தன்மை அந்த நீரில் இறங்கி அது எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும் அந்த ஜலம். கிராமங்கள் என்ன சொல்லுவாங்க? சால் தூத்தம் அப்படிம்பாங்க. அது இந்த அடுத்த நாள் காலையில் சாப்பிடுகிற அந்த ஜலம் அத்தனை விசேஷம், உடம்புக்கு நல்லது. கிராமங்களில் எங்கள் ஊர் பக்கம் தஞ்சாவூரில் சொல்லுவாங்க சால் தூத்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது அவ்வளோ விசேஷம். இதில் வெண்மையான ஜலம் இருக்கு இந்த திருவோட்டில். இந்த சித்தர் என்ன பண்ணுறாராம்? வீரபத்திர சுவாமி சித்தர் அங்கே இருக்கிற ஒரு பூஜகரை கூப்பிட்டு இதையும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற. இதை அந்த திருவோட்டில் இருக்கிற சால், அந்த ஜலம், அதை கொடுக்குறார். ஏது அது? முதனா வாங்கின பிட்சையில கலந்த ஜலம். அது அதை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களா? இப்போ நமக்கே என்ன தோணுது? என்னடா அது, முருகனுக்கு போய் பழைய சாதம், அது ஒரு 4 வீட்டில் வாங்கினது, அதெல்லாம் எப்படி அவங்க கொடுத்துருப்பாங்க? சுத்தபத்தமாக தயார் பண்ணியிருப்பாங்களா? அதை போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ண கொடுக்குறாரேன்னு நமக்கு தோணுதா இல்லையா? நமக்கே தோணுது. ஒரு கடவுளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் என்ன நினைப்போம்? புனிதமாக இருக்கணும். உண்டா இல்லையா? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோன்னா அந்த பொருள் புனிதமாக இருக்கணும். ஒரு பஞ்சாமிர்தம் கலக்கிறோமா, அந்த இடத்துல பக்தி சிரத்தையோடு உட்கார்ந்து வாழைப்பழத்தை உரித்து கல்கண்டை மிக்ஸ் பண்ணி சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிர்தம் பண்ணணும். ஒரு சந்தனம் அரைக்கிறோமா, பயபக்தியோடு முருகா 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 முருகான்னு சொல்லி சந்தனத்தை அரைக்கணும். இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே, இறைவனுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய எந்த ஒரு பதார்த்தமாக இருந்தாலுமே அவையெல்லாம் ஆச்சார முறைப்படி சுத்தபத்தமாக தயாரிக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. ஒரு ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்றார்? முதனா வாங்கின திருவோட்டில் இருக்கிற அந்த தண்ணியையும் சாதத்தையும் இதையும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார் அந்த பூஜகர்கிட்ட. அந்த பூஜகர் பார்க்கிறார், மிரண்டு போறார். ஒரு துறவிக்கு எல்லாம் தெரியணும். முற்றும் துறந்தால்தான் துறவி, பக்குவப்பட்டால்தான் துறவி. ஒரு துறவிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அறிவுரையை கேட்டு நம்ம நடக்கணும்னு சொல்றோம். ஏன் அவர்கள் சொல்ற அறிவுரையை நம்ம கேட்டு நடக்கணும்? நமக்கு சுய மூளை இல்லையா? நமக்கு தெரியாதா? என்ன அர்த்தம் இதற்கு? அவர்கள் பக்குவப்பட்டவர்கள், அவர்கள் அனுபவப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னா அது கரெக்டா இருக்கும். அதனால வீட்டில் இருக்கிற முதியோர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்கணும்னு நம்ம சொல்றோம். ஒரு சன்னியாசி முதியவர்களை விட மேலானவர்கள், ஞானம் கொண்டவர்கள், அஞ்ஞானத்தை அகற்றியவர்கள், ஒரு தெய்வத்தை பற்றி நம்மை விட அதிகம் உணர்ந்தவர்கள். அவங்க சொல்லலாமா? அப்படிப்பட்ட துறவி சொல்லலாமா? இந்த இடத்துல சொல்றார்,
அந்த திருவோட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறார். இதையும் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணினீங்களே, இத்தனை பால் குடம் குடமாக ஊற்றினீர்களே, இதுவும் அதே போலத்தான் இருக்கு, இதையும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அந்த பூஜகர் என்ன பதில் சொன்னார்? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.